அதே மாதிரி ராகுலை முடிக்க சதி நெருங்கி வந்த மரணர் ஜோதிமணி வெளியிட்ட வீடியோ அமித்ஷாவின் முகத்திரை கிழிந்தது. அமித்ஷாவின் முகத்திரை கிழிந்தது. அப்போ மெட்ராஸ் ரிவ்யூ அண்ட் ஜோதிமணி சென்னிமலை ராஜீவ்காந்தி கொண்டது யாரும் தெரியாது உங்களுக்கு. 2020 சிபிஐ ராஜீவ்காந்தி கொலையை பறந்துபட்ட சதியை விசாரித்த சிபிஐ 2020 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இப்படி உள்ளே போட்டுக்கவங்கெல்லாம் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லிச்சு. கார்த்திகேயன் அப்படிங்கிற வக்கீல் தான், கார்த்திகேயனுங்கிற வக்கீல் ஐஜி தான் கேஸை க்ளோஸ் பண்ணார். இப்போ அந்த கார்த்திகேயங்கிற வக்கீல் தான் நாங்கள் வந்து வில்லை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த வில்லு யார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அமித்ஷாவுக்கு ஒரு பெட்டிஷன், ஐயா ப்ரோக்ராம் ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் நம்ம மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. ஏதோ மே மாதம் 20ஆம் தேதி தான் தலைவர் கைப்பட எழுதின டூர் ப்ரோக்ராம் என்கிட்ட கொடுத்தாரு, அதை நான் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க புக்கில் எழுதியிருக்காங்க. கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட்டுங்கிற 2014 எழுதின புக்கில். ஆனால் மீட்டிங் மரகத சந்தையருக்கு ஒரு தடவை 2 தடவை ஃபோன் பண்ணி மே மாதம் 17ஆம் தேதி 2 தடவை ஃபோன் பண்ணி தலைவர் தொகுதிக்கு வர ஆசைப்படுறாரு, ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னது மார்கரெட் ஆல்வா தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பொன் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஐயா மெட்ராஸ் ரிவ்யூ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டுக்கலாம். மார்கரெட் ஆல்வா தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லி 2 தடவை மார்கரெத்துக்கு ஃபோன் பண்ணது. சரிதானா? இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? அது எல்லாத்த விட ராஜீவ்காந்தியை கொல்ல விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்தது சந்திராசாமி தான் அப்படின்னு சொல்லி 2004 சிபிஐ கோர்ட்டில் சொல்லிச்சு. டெல்லி கோர்ட்டில் 2004 எங்ககிட்ட பொட்டி நிறைய ஆவணம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சந்திராசாமியை பிடிக்கல. அப்போ யார் டிசம்பர் மாதம் 2004 யார் பிரைம் மினிஸ்டர்? மன்மோகன் சிங் குடிமை யார்கிட்ட இருந்தது? சோனியா கிட்ட. ஏன் சந்திராசாமியை பிடிக்கல? பிடிக்கவே இல்லையா. 2009 போய் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், we are having lot of evidence against we are pursuing the matter of சந்திராசாமி அப்படின்னாங்க. சந்திராசாமி 2017 செத்து போயிட்டான். ஆனால் நம்ம அமித்ஷா அமைச்ச பிரச்சனை என்ன பண்ணார்? க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரே க்ளோஸ் பண்ணிட்டார். அமித்ஷாவுக்கு பயம், சந்திராசாமிங்கிற மேட்டர் தொட்டாலே அமித்ஷாவுக்கு பயம். அதனால் ராஜீவ்காந்தி கொண்டது யார் அப்படிங்கிறத கேட்டால் போதும். ஏன் சந்திராசாமியை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ராகுலை பார்த்து நேராக கேட்டால் போதும், பிரியங்காவை பார்த்து கேட்டால் போதும், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இவரை கொல்றதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணும் போல இருக்குது. ஜோதிமணி வெளியிட்ட வீடியோ